அங்க இருந்த மக்கள் எல்லாம் சொன்ன பதில், இந்த கனவுக்கு யார் விளக்கம் தருவா? இப்படிதான் பதில் குர்ஆன்ல இருக்கு. இதெல்லாம் அறிவு தன்மைக்கு உட்பட்டதல்ல. நீங்க கண்டது கனவா, அந்த கனவுக்கு எப்படி எங்களால பதில் சொல்ல முடியும்? கனவா கண்டீங்க அப்படின்ற அளவுக்கு விமர்சிக்கின்ற அளவுக்கு கனவுக்கு அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் யாருமே ஆர்வத்தோடு பதில் சொல்ல வராத காரணத்தினால் அவர்கள் பெரும் நஷ்டத்தை அடைந்திருப்பார்கள். இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உன்னதமான ஆழமான சிந்தித்து செயல்பட்டு தொலைநோக்கு சிந்தனையோடு எப்படி 7 மெலிந்த மாடு 7 கொழுத்த மாடை தின்னும் என்பதை சிந்தித்தார்கள். சிந்தித்ததன் காரணத்தினால் தான் அவர்கள் சுற்றுச்சூழலை கவனித்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் வயலுக்கும் உங்கள் விவசாயத்திற்கும் வரும் அடுத்த 7 ஆண்டுக்கு பெரும் பஞ்சத்தை தரவிருக்கிறான். எனவே அதை மையப்படுத்தி தான் அல்லாஹ் இந்த கனவை மன்னராகிய உங்கள் கனவில் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற சிந்தனையெல்லாம் உள்வாங்கிதான் கனவுக்கு விளக்கம் தந்தார்கள். இவையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையும் பாடமும், ஒரு மனிதன் இந்த உலகில் வாழும் காலம் எல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றிலே அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காண்கிறான். ஒரு மூமியினிடத்திலே எப்பொழுதும் தொலைநோக்கு சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பணம் இருக்கு, ஒரு உடல் பலம் இருக்கு, நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். பணமும் பலமும் நாட்கள் வருடங்கள் போனால் மங்கி எல்லாம் வீணாகிவிடும். தொலைநோக்கு சிந்தனை தான் நம்மை பலப்படுத்தும். ஒரு 50 வயது தொட்டவர்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும். 50 வயசு ஆயிடுச்சு, இப்பவும் நாம உணவு கட்டுப்பாடு கொண்டு வரலன்னா அடுத்த உடல் எப்படி வேணாலும் போகலாம். பொருளாதாரம் பலகீனமா இருக்கு, நம்ம இன்னும் ஆடம்பர செலவு பண்ணா நம்ம இன்னும் வறுமை கிளைக்கு போயிடுவோம். இப்படி பொருளாதாரத்துல உடல் ரீதியா, குடும்ப ரீதியா, சமூக ரீதியா நம்ம சிந்திக்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் ஏகப்பட்ட உதவிகளை தருகிறான். மன்னரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து சிந்தித்ததால் தான் அந்த நாட்டை அல்லாஹ்வால் பாதுகாக்க முடிந்தது. அதே போன்று வாழும் காலத்தில் முஸ்லிம்கள் சிந்திக்க துவங்கிவிட்டால் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தெருவிலும், மஹல்லாவிலும், ஊரிலும் முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சிந்திக்க துவங்கிவிட்டால் இந்த முஸ்லிம் ஜமாத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது.